ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கத்திரிக்காய் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். நான் இன்றைக்கி அதுக்காக 4 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கத்திரிக்காயை ரொம்ப குட்டியாக கட் பண்ணாமல் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஸ்லைசஸாக கட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி கட் பண்ணிக்கோங்க, வறுவலுக்கு இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நல்லா சூடான உடனே எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெயோட அளவு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கட்டும், அப்போ தான் ஃப்ரைக்கு நல்லாயிருக்கும். நான் ஆக்சுவலாக ஆல்ரெடி ஒரு வெரைட்டி ரைஸ் பண்ணியிருந்தேன். ஸோ சேம் பாத்திரத்தில் பண்ணுறதுனால அப்படி இருக்குது. ஸோ எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடான உடனே கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டைரெக்டாக இந்த ஸ்லைசஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எண்ணெய் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கத்திரிக்காய் வந்து பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட நீங்கள் இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா வறுவல் பண்ணி கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதில் நான் வந்து 1 ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேன். நான் கொஞ்சம் இன்றைக்கி ஜாஸ்தி தான் ஆட் பண்ணுறேன். நல்லா காரமாக இருக்கும். அப்போ தான் நீங்கள் வந்து உங்களுடைய காரத்துக்கு ஏற்ப வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்படி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட கரம் மசாலா இருந்தாலும் அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க, இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். உப்பு மறக்காமல் ஆட் பண்ணணும். உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. காரம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஏன்னா வறுவலுக்கு வந்து காரம் அதிகமாக இருந்தால் தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும், இல்லைன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி வறுவல் செஞ்சு நம்ம வெரைட்டி ரைஸ் கூட எல்லாத்துக்குமே எடுத்துக்கலாம். பூண்டு சாதம், உருளைக்கிழங்கு சாதம், இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கும்போது ஸ்கூலுக்கு இதுவும் சைடில் கொடுத்து விட்டிங்கன்னா அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. செய்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது, சீக்கிரம் செஞ்சிடலாம். நமக்கு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, ஃபைனலாக நமக்கு ரொம்ப சிம்பிளான கத்திரிக்காய் வறுவல் வந்து தயாராகிடுச்சு. ஸோ இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.